ஹலோ மக்களே, 82வது எபிசோடுக்குள்ள பெறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து குர்னேசின் சிட்ட வந்து சிக்கமர் சொல்லிட்டான் விஷயத்த. உன்னையவா போய் அழ ஆரம்பிச்சிட்டா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழுது உளுந்துரே செஞ்சுட்டா. அவா சிக்கமர் வந்து உடனே ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவளுக்கு. அதுக்கப்புறம் ஆசுமோ சென்சிக்கு ஊரே வந்து இறுதி அஞ்சலி செலுத்துது. முதல்ல குர்னே சென்சி தான் வந்து கல்லறையில வந்து உட்காருதா. மைட் கைலாம் அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொனகமரும் அழுவுதான், அங்கிள் ஆசுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஈனகக்கா இந்த சிக்கமர் எங்கடா போனான்னு சொல்லிட்டு உன்னை சோஜி சொல்றான். அவங்க அம்மா சொன்னாங்க அவன் முதல்ல கிளம்பிட்டான்னு சொல்லிட்டான், எங்க போனான்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தலைவன் சிக்கமர் காட்டுறாங்க. பார்த்தா அவன் இறுதி அஞ்சலிக்கு வராம அந்த லைட்டரை வச்சுட்டு அப்படியே தீவிர வச்சு அப்படியே படுத்திருக்கான் அவன். அதுக்கப்புறம் சின்ன பசங்க விளையாடு சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கான் அவன் இறுதி அஞ்சலிக்கு போகாம அவன் படுக்கு ஊரா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பார்பி கடவாசல போய் நின்றுட்டு இருக்கான். சிக்கமரு நல்லா இருக்கியா, ஆசுமோ சென்சிக்கு நான் ஹாய் சொன்னு சொல்லு, சோஜிக்கும் சொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு அவன் வேற பேலன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஒன்னு சிக்கமர் சொல்றான், ஆசுமோ சென்சி டியூட்டில இருக்கல இறந்துட்டாருன்னு சொல்றான். அவன் உன்னை அவன் மிரண்டுட்டா. அப்பனா நேத்திக்கு இறந்த சினோபி வந்து அது ஆசுமாவான்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அவ உடனே சிக்கமரி இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுல அப்படி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ராத்திரியும் ஆயிருச்சு. ஆனா அவன் பாட்டுக்கு வானத்தையே பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா சொல்றா, சிக்கமர் வந்து சாப்பாட வாப்பான்னு சொல்றா. அவ எனக்கு சாப்பாடு பசிக்கல அப்படின்னு சொல்றான். அவன் உடனே அவங்க அம்மா திரும்பி போயிட்டா. பார்த்தா நடுராத்திரி ஆயிருச்சு. அப்படியே உட்கார்ந்த மணியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் அதுக்கப்புறம் சிக்கமர் அப்பாவை சொல்றாரு, என் கூடவா உன்ட்ட சில விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு வந்து சோகி கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே பேச மாட்டேங்க, அவங்க மட்டும் மூவ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே சிக்கமர் அப்பா சொல்றாரு, நீங்க உங்க கேமே வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன இப்போன்னு கேட்கான். அவன் அக்காட்ஸ்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு கேட்கற. அவரு ஆமா அப்படின்னு சொல்றான். அவன் அடுத்து அவர் கேட்கிறாரு, அடுத்து உங்க பிளான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு ஆசுமோ சென்சியாலே முடியல, நீ இப்ப என்ன பண்ண போற? ஆனா எதுவுமே மூவ்மெண்ட் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு கேம் மட்டும் விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இப்படிதான் இருக்க போறியான்னு கேட்காரு. அவரு நீங்க உங்க கேமை மட்டும் விளையாடுங்க, ஏன் கேமை நான் விளையாடுன்னு சொல்றான். அவன் நான் ஷோகி கேமை பத்தி பேசல, அக்காட்ஸ்கி டீமுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்காரு. அப்பா உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ முட்டாள்தனமா செஞ்சு எது சாக விரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு யாராச்சும் பிறந்த மகன் இறுதி சடங்குக்கு போவாங்களா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டேங்கான். அவன் நீ என் பையனா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீ ரொம்ப டேலண்ட் ஆனவன், ஹிடன் லீஃப்ல உன்னை மாதிரி ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆசுமா இறந்துட்டாருன்னு சொல்றாரு. அவரு சடனா அதை தட்டி விட்டுட்டான். அவன் அந்த இடமே போக மாட்டோம்னா அமைதியாயிருச்சு. உடனே கேட்கான், நீங்க என்னதான் பேச விரும்புறீங்கன்னு கேட்கான். அவன் உண்மையை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு நீங்க எது என்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் ஒரு முட்டாள்னு எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அப்பெல்லாம் சொல்ல வரலன்னு சொல்றாரு. அவரு நீங்க என்னதான் என்கிட்ட சொல்ல வரீங்க, அதை சொல்லிட்டு போய்கிட்டே இருங்கன்னு சொல்றான். அவன் உன்னை அப்பா சட்டையை பிடிச்சி இழுக்காரு. உன் மனசுல உள்ள அம்புட்டை கக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு உன்னோட கவலை, பயம், கோவம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா, இப்பவுமே கொண்டு வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு நீ உன் கவலையை மட்டும் இங்கே அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காரு. அப்பா உன்னை சிக்கமர் கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். உன்னை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். அழுதுட்டு ஆனா அப்படியே இந்த ரூம்ல படுத்திருக்கான். ஆனா தூங்காம இருக்கான். அவன் அதுக்கப்புறம் இந்த ஷோகியோட டைஸ் மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பொறுமையா எஞ்சி வரான். ஒரு காயினையா பாக்கான். அவன் உன்னை எல்லாத்தையும் எடுத்து பொறுமையா ஒன்னொன்னா அடுக்குதான். அவன் சடனா அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. தலைவன் மாஸ் காமிக்க ஆரம்பிச்சிட்டான். சடனா சோகி கேம தனியா உட்காந்து விளையாட ஆரம்பிக்கான். மூவ் அம்ட்டு தனித்தனியா ஒன்னொன்னா செஞ்சு பார்க்கான். அப்படி ஹீடனையும் காகசையும் யோசிச்சு பார்க்கான். அவன் அப்படியே பொறுமையா ஒரு மூவா யோசிச்சு பார்க்கான், அவனோட எப்படிலாம் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. சடனா அவனுக்கு யோசிக்க வர மாட்டுக்கு. சடனா பொறுமையாக்குதான், பொறுமையா அவனோட ஆட்டத்தை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் மூவ் பண்ணி விடிஞ்சிரே செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சிக்கமர் அப்பா பொறுமையா வந்து பாக்காரு. பார்த்தா அவன் ஷோகி கேம் விளையாண்டுட்டு போயிருக்கான். அவனை அப்பா பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. ஏன்னா சிக்கமரே இவ்வளவு அறிவாளியா இருக்கான், அவன் அப்பா எந்த அளவுக்கு இருப்பாருன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஊர் மக்களை காட்டுறாங்க. எல்லாருமே எல்லா குழந்தைகளுமே சந்தோஷம் விளையாண்டு அங்க இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்கமர் வந்து ஹிடன் லீஃப் லைப்ரரிக்கு போறான். அங்க நிறைய விஷயத்த கலெக்ட் பண்றான், என்னென்ன மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரான், எல்லா மீட்டரையும் அடிக்க வைக்கான், எப்படிலாம் சண்டை போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சக்கரா பிளேட்ல சக்கராவை கொண்டு வந்து மாஸ் காட்டுறான். அவன் அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பூலாம பறிச்சுட்டு அவன் பாட்டுக்கு பொறுமையா நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வரான். பார்த்தா அது சோஜி வீட்டுக்கு வந்துட்டான். உன்னை சோஜி அம்மா ஓடி வந்துட்டு ஆசுமாக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கெட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் சோஜி அப்பா வந்துட்டாரு. சிக்கமரு நீ சோஜியை தானே பார்க்க வந்திருக்க, அவன் மலை மேல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அவரு உன்னை வந்து சோஜியை பார்க்க அவன் போய்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு மிரண்டுட்டான். அவன் பார்த்தாங்க சோஜியவே ஆளை காணோம். அவன் தேடி போய்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து சோஜியை பார்த்துட்டான். அவன் பார்த்தா அவன் வயிறுல இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அவன் பசியால உள்ள ஒரு குழிக்குள்ள கிடக்கான். பார்த்தா அவன் ட்ரைனிங் எடுத்து ரொம்ப களைச்சு போயிட்டான். அவன் அதுக்கப்புறம் சிக்கமர் வாரா, அவங்க அம்மா உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். அவன் இவ்வளவு நேரம் வெளியே வரது கூட சத்து இல்லாம இருந்திருக்கான். அவன் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் சிக்கமரு, உன்னோட பிளான சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நீ பிளான் போட்டிலா சொல்லு சிக்கமருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை சிக்கமர் அமைதியா இருக்கான். உன்னை அப்படி குப்பர் செஞ்சுட்டான். அவன் நம்ம பிளான்ல உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றான். சந்தோஷப்படுறான் சோஜி. அதுக்கப்புறம் ஈனோவை பார்க்க வந்துட்டான். அவன் உன்னை சிக்கமருன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வந்துட்டாவா. சிக்கமரு
நீ பிளான் போட்டிலா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. உன்னை நம்மளும் மாசா சிரிக்கான். அதுக்கப்புறம் ஊர்ல உள்ள சின்ன குழந்தைங்க அம்பிட்டு வருமே ஒரு கலர்லயா போய் எல்லாத்தையும் தொடச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிக்கமர் அது ஓரமா நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நன்றின்னு சொல்றான் அந்த குழந்தைங்கள்ட்ட. அந்த குழந்தைங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே ஓடுதுங்க. அதுக்கப்புறம் சிக்கமர் ஒரு சிகரெட்டை பத்த வைக்கான். பத்த வச்சுட்டு அதுல தூக்கி கல்லறை மேல தூக்கி வச்சு விடுதான். என்னைய மன்னிச்சிருங்க ஆசுமா, நான் வர லேட் ஆயிருச்சு, ஆனா இதுக்கு நான் கவலைப்படல அப்படின்னு சொல்றான் அவன். நாங்க நிறைய ரிஸ்கான மூவ் எடுக்க போறோம், எங்களை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் சோஜி இன்னும் வந்துட்டாங்க. ஆசுமா சென்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஊர் விடியதுக்குள்ள திரும்பி பிளான போட்டு இவனுங்களே கிளம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஈனோ சோஜி சிக்கமரு 3 பேரும் கிளம்பி மாசம் வந்துட்டாங்க. உடனே ஈனோ கேட்கா நம்ம கிளம்பலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காவா. வாங்கடா பிளான எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நில்லுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா லேடி சுனாடே வந்துட்டா. எங்கடா போயிட்டீங்க என்கிட்ட சொல்லாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா லேடி சுனாடே. உடனே சிக்கமர் சொல்றான், நீங்க கொடுத்த ஆர்டர் இன்னும் என்கிட்ட இருக்கு, ஆனா நியூ டீம் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன், அதைப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து லேடி சுனாடே சொல்றா, நான் வந்து அப்புறம் கொடுக்க நீ எங்க போய்கிட்டு இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆவா. நான் சொன்ன பிறகுதான் நீ போன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா ஆவா. நல்ல பிளான் இல்லாம போனா தப்பாயிருன்னு சொல்லிட்டு. உடனே சொல்றான், நாங்க போறேன், நல்ல பிளான் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன், நான் போனதுக்கு அப்புறம் சில சிக்னல் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீ ஆள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்படிலாம் விட முடியாது, ஆசுமா வர இறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. ஆசுமா எங்க கூட தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீ இவ்வளவு சீக்கிரமாலாம் போக வேண்டாம், போய் சாக போறேன்னு கத்திக்கிட்டு இருக்கா அவ. நாங்க சாகல, அவனைத்தான் சாகடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே சொல்றான், நாங்க இதுல இருந்து பயந்து போக விரும்பல, நாங்க எதுக்கு வாழ்றோமோ அதுக்கு ஒரு மீனிங்கா வாழ போறோம், எங்களை விட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாசா. ஈனோன்னு சொல்லி அமைதியா இருக்காங்க. உடனே அவ சொல்றா, சில சாவு வந்து எல்லாத்துக்குமே வழி எடுத்துக்க தான் தெரியும், அதுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது, அடுத்தடுத்து மூவ் பொறுமையா மூவ் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. அப்படியே அவ பழைய தம்பியையும் லவ்வரை இழந்து யோசிச்சு பார்க்க அவ. கவலைப்படாதீங்க, ஆசுமா எங்களை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு, என்னை விடுங்க, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான் அவன். இந்த பேட்டில நான் தான் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. இந்த 3 months கோட்லாம் போக கூடாது, 4 months கோட்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. சடனா 4 months கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா காக்காச்சி மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த டீம் 10க்கு நான் கேப்டனா இருக்கேன், இவங்க கூட நான் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். காக்காச்சி நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்காவா. இனிமேல் இவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அவங்க போயே திருவாங்க. ஏன்னா ஆசுமாவுக்கு கக்காச்சிக்கும் அப்படி ஒரு நட்பு, அவனும் களத்துல இறங்கிட்டான். நான் இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க என்ன ஸ்டாப் பண்ணாலும் இவனுக்கு போய்கிட்டு தான் இருக்க போறானுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை ரொம்ப முயற்சி எடுக்க மாட்டேன், என்னை விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அப்படியே பொறுமையா விடியுது. அவ பாத்துக்கிட்டே இருக்கா. சரி நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தொலைங்கடான்னு சொல்லிட்டா அவ. உன்னை சந்தோஷப்படுறாங்க. உன்னை வந்து சிக்கமரா இருக்கான். கக்கா சென்சே நருட்டோ என்ன செய்ய போறீங்க அடிக்கிட்டு இருக்கான். உன்னை சடனா கையை காட்டுறான். உன்னை பார்த்தா அவன் கையில ஏதோ ஒரு பேண்டேஜ போட்டு வச்சிருக்கான். அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவனுக்கு ஆல்ரெடி இன்னொரு கேப்டன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை கக்காச்சி சொல்றான், டீ மாசுமா நம்ம கிளம்புவோமான்னு சொல்றான். சரின்னு சொல்றாங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடுங்க. See you, bye.